சிறிய மலை கிராமம் ஒன்றிருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து அமைதியாக வாழ்ந்தனர். அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டின் அருகில் ரவி என்ற சிறுவன் தனது தாத்தா பாட்டியுடன் வாழ்ந்து வந்தான். ரவிக்கு நாய்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவன் வீட்டில் கருப்பு என்ற ஒரு நாய் இருந்தது. கருப்பு மிகவும் புத்திசாலி மற்றும் விசுவாசமான நாய். ஒரு நாள் கிராமத்தில் கனமழை பெய்தது. மழையால் அருகில் ஓடிய ஆறு பெருக்கெடுத்து ஓடியது. மக்கள் அனைவரும் பயந்து வீட்டுக்குள் இருந்தனர். அந்த நாளில் ரவியின் தாத்தா காட்டு வழியாகச் சென்று மாட்டுகளை அழைத்து வர நினைத்தார். ஆனால் மழையால் வழி தெரியாமல் அவர் காட்டுக்குள் சிக்கிக் கொண்டார். மாலை ஆகியும் தாத்தா வீட்டிற்கு திரும்பவில்லை. ரவியும் பாட்டியும் மிகவும் கவலைப்பட்டனர். அப்போது கருப்பு நாய் வீட்டின் முன் நின்று குரைக்கத் தொடங்கியது. அது ஏதோ சொல்ல முயற்சிப்பது போல இருந்தது. ரவிக்கு உடனே புரிந்தது. கருப்பு, தாத்தாவை தேடப் போகிறாயா என்று கேட்டான். கருப்பு மகிழ்ச்சியுடன் வால் ஆட்டியது. ரவி சில கிராம மக்களை அழைத்து கொண்டு கருப்பின் பின்னால் சென்றான். கருப்பு மழையையும் பொருட்படுத்தாமல் வேகமாக காட்டுக்குள் ஓடியது. சில இடங்களில் வழி தெரியாமல் நின்று மீண்டும் சரியான பாதையை கண்டுபிடித்து சென்றது. அது தன் மூக்கின் உதவியால் தாத்தாவின் வாசனையை கண்டுபிடித்தது. சிறிய காயம் ஏற்பட்டிருந்தது. கருப்பை பார்த்ததும் அவர் மிகவும் மகிழ்ந்தார். கருப்பு அவரிடம் ஓடி சென்று நக்கி, நீங்கள் தனியாக இல்லை என்று சொல்லுவது போல இருந்தது. ரவியும் கிராம மக்களும் தாத்தாவை பாதுகாப்பாக தூக்கி கொண்டு வந்தனர். அனைவரும் கருப்பின் புத்திசாலித்தனத்தையும் விசுவாசத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டனர். கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து கருப்புக்கு உணவும் அன்பும் கொடுத்தனர். அந்த நாளுக்கு பிறகு கிராமத்தில் நாய்களின் முக்கியத்துவம் அனைவருக்கும் புரிந்தது. நாய்கள் வெறும் செல்லப்பிராணிகள் அல்ல, அவை உண்மையான நண்பர்களும்